السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. ما بعد. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 75ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 75ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம், கிதாபினுடைய பாடங்களின் வரிசையிலே அத்தருசு சாபிஉ வல் இஷ்ரூன் 27வது பாடம். அந்த 27வது பாடத்தினுடைய துவக்கத்தை தான் நாம் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இறைமறையில் இலக்கணம் முதல் பகுதி. அப்போ இறைமறையில் இலக்கணம் அப்படின்னா இன்றைய பாடம் மட்டுமல்ல, இந்த பாடத்தை தொடர்ந்து வரக்கூடிய பாடங்களிலும் குர்ஆனினுடைய வசனங்களை வைத்து நமக்கு நஹ்வினுடைய விஷயங்களை முசன்னிப் சொல்லி தரப்போறாங்க. குர்ஆனினுடைய வசனங்கள், இறைமறையுடைய திரு வசனங்களை வைத்து, ஆயத்துகளை வைத்து நாம நஹ்வினுடைய விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அதுதான் இன்றைய பாடத்தில் உண்டான சுருக்கம். நம்ம இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள்ளே செல்லும் பொழுது என்னென்ன ஆயத்துகள் வருது, அவைகளுக்கான தர்கீப் என்ன, இஅராப் என்ன என்பதை எல்லாம் நாம இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அப்ப இன்றைய பாடத்துல குர்ஆன் வசனங்களை வைத்து இலக்கணம் எப்படி என்பதை குறித்து தான் நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப இன்றைய பாடத்துல நாம இறைமறைக்கும் இலக்கணத்திற்கும் எந்த அளவிற்கு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம ஒரு முன்னோட்டமாக விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு பாடம் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய 2 பாடங்களும் எப்படிதான் இருக்கும், குர்ஆன் வசனங்களை வைத்து இருக்கும். அதற்கடுத்து வரக்கூடிய பாடங்கள் ஹதீஸை வைத்து இருக்கும். இப்படி குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து நஹ்வை நமக்கு இலக்கணத்தை நமக்கு முசன்னிஃப் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஆரம்பமான அந்த இறைமறையை வைத்து வரக்கூடிய இந்த பாடத்துல குர்ஆனுக்கும் இலக்கணத்திற்குமான ஒரு தொடர்பை நாம அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நாம ஒரு சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு ஒவ்வொரு அற்புதங்களை வழங்குவான். முஅஜிசத் என்று நாம சொல்லுவோம். முஅஜிசத் அப்படின்னு சொன்னாலே இயலாமையில் ஆக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த அற்புதத்திற்கு முன்னால் எல்லாம் இயலாமையில் ஆக்கப்படும். அப்ப இது இயலாமையில் ஆக்கக்கூடிய ஒன்றுன்னு அதற்கு பொருள் முஅஜிசத் அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு அற்புதத்தை, முஅஜிசத்தை அல்லாஹ் கொடுக்கிற பொழுது அந்த காலத்திற்கு தோதுவா அல்லாஹ் கொடுப்பான். எப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலம்ங்கிறது சூனியம் நிறைந்திருந்த காலம், மாயாஜாலங்கள் நிறைந்திருந்த காலம். அப்படிப்பட்ட காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம் என்னன்னா, பாம்பு அந்த தடியை போட்டால் பாம்பாக மாறும். பல அற்புதங்கள்ல அதுவும் ஒண்ணு. இப்படி அந்த காலத்தில் உள்ளவர்களை இயலாமையில் ஆக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் அந்தந்த நபிமார்களுக்கு வழங்குவான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் மருத்துவத்துறை இருந்த காலம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய மருத்துவம் என்பது அற்புதமானதா இருக்கும். எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியாதவற்றை ஈசா அலைஹிஸ்ஸலாம் குணப்படுத்துவார்கள். குஷ்ட நோய்களை குணப்படுத்துவார்கள். அது பிறவி குருடை நீக்குவார்கள். இது மாதிரி மருத்துவர்களால முடியாத ஒன்றை அற்புதமாக முஅஜிசத்தாக ஈசா அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் கொடுத்தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுக்கிறது அந்தந்த காலத்தினுடைய திறமை மிக்கவர்களால் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை அதான் நபிமார்களுக்கு வழங்குவான். அது ஒரு அத்தாட்சி. இவங்க சாதாரண மனிதர் அல்ல, இறைவனோடு தொடர்புள்ளவர்கள் அப்படின்னு மக்களுக்கு உணர்த்துவதற்கான ஒரு அத்தாட்சி அது. அந்த வரிசையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நிறைய அற்புதங்கள் அல்லாஹ் கொடுத்தான். சந்திரனை பிளந்தது,
மெஹராஜ் என்பது பெரும் அற்புதம். விரல்களுக்கு மத்தியிலே தண்ணீர் ஊற்றெடுத்தது, மரம் நடந்து வந்து சஜிதா செய்த வரலாறு, இது போன்ற நிறைய அற்புதங்கள் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தான். அந்த அற்புதங்களுக்கெல்லாம் ஒரு தலைமை அப்படின்னு சொன்னா குர்ஆன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்களில் முஅஜிசத்துகளிலேயே மிகப்பெரியது எதுனா குர்ஆன் தான். குர்ஆன் தான் பெரிய முஅஜிசத். என்ன காரணம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலம், மக்காவினுடைய நிலை எப்படின்னா, அரபு கவிஞர்கள் எல்லாம் இருக்கிற காலம். தேர்ச்சி பெற்ற திறமையான உலக பிரசித்தி பெற்ற தலைவர்கள் எல்லாம் இருந்திருக்கிற காலம்தான் கவிஞர்கள். அரபினுடைய இலக்கண இலக்கியத்தை கரைத்து குடித்த பெரும் எனது பாண்டித்துவம் மிக்க பெரும் பெரும் கவிஞர்களும் பெரிய அறிவாளிகள் எல்லாம் இருந்த இடம்தான் மக்கமா நகரம் அப்படிங்கிறது. அந்த காலம் அப்படி. அப்படிப்பட்ட காலத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுக்கிறான். குர்ஆன் சவால் விடுகிறது. நீங்கள் என்னது எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த குர்ஆனினுடைய ஒரு ஆயத்தை அல்லது அதிலே உண்டான சிலதை முடிந்தா கொண்டு வாருங்கள் அப்படின்னு. அன்றைக்கு இருந்த எந்த கவிஞர்களாலும் குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை போன்று கூட கொண்டு வர முடியவில்லை. குர்ஆன் எல்லா கவிஞர்களையும் திறமை மிக்கவர்களையும் குர்ஆன் இயலாமையிலாக்கியது. அதனாலதான் குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய ஒரு முஅஜிசத்தாக நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு குர்ஆனினுடைய இலக்கணம் என்பது அற்புதமானதா இருக்கும். குர்ஆனினுடைய இலக்கணத்தை பற்றி நாம பேசணும்னாலே பெரிய விஷயங்களை எல்லாம் பேசலாம். அந்த அளவிற்கு விஷயங்கள் உள்ளது. இது நமக்கு ஆரம்ப மாணவர்களுக்கான கிதாபுங்கிறதுனால குர்ஆனுடைய இலக்கணத்தை குறித்து நாம சுருக்கமான முறையில் நாம சொல்லி கொடுக்கிறோம். பாருங்க, அப்ப இறைமறையோட இலக்கணம் எந்த அளவு இருக்குன்னா, கவிஞர்களால் கூட இயற்ற முடியாத ஒரு விஷயத்தை, ஒரு இலக்கண கருத்துக்களை கொண்டதுதான் இந்த குர்ஆன் என்பது. எந்த அளவு இருக்குன்னா, குர்ஆன் பொதுவா இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக கவிஞர்களுடைய கவிதைகளை கொண்டு வந்து காட்டுவாங்க. ஆனா மிகவும் துல்லியமான முறையிலே இன்றைக்கு எல்லா கிதாபுகளிலேயும் இலக்கணத்திற்கு உதாரணமாக இருப்பது திருக்குர்ஆன் ஷரீஃப். திருக்குர்ஆன் என்பது ஒரு ரீதியில் பார்த்தால் அது இலக்கண புத்தகம், இலக்கணத்தினுடைய பெட்டகம். அது அந்த அளவிற்கு இலக்கணம் நிறைந்த, எந்த ஒரு பிழையும் இல்லாத 100க்கு 100 இலக்கணத்தினுடைய சரியான முறையில் உள்ள ஒன்றுதான் திருக்குர்ஆனுடைய வரிகள் என்பது. அந்த அளவிற்கு இறைமறைக்கும் அரபு இலக்கணத்திற்கும் மிக அற்புதமான தொடர்புகள் உள்ளது. அதை விளங்குவதற்கு நாம ஒரு சில செய்திகளை நாம சொல்றோம். என்ன செய்தினா, ஒரே ஒரு வரலாறு. இன்றைய பாடம் இறைமறையோடு இலக்கணத்தை தொடர்பு படுத்தக்கூடியதுங்கிறதுனால நம்ம இந்த செய்திகளை கொண்டு வரோம். இனி வரக்கூடிய பாடங்களும் அது சம்பந்தமாக இருக்கிறதுனால அதை குறித்த ஒரு முன்னோட்டம். அப்ப பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காலத்துல அரபு மக்கள் எல்லாம் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விலை பேசுறாங்க. விலை பேசுவதற்கு யார் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா, வலீத் இப்னுல் முகைரா என்கிற ஒரு நபர். வலீத் இப்னுல் முகைராங்கிறது யார் அப்படின்னா, அன்றைய காலத்தில் மக்காவில் மிகப்பெரிய கவிஞர். அரபினுடைய எல்லா நுணுக்கங்களையும், இலக்கணத்தினுடைய எல்லா நுணுக்கங்களையும் அறிந்த ஒரு பெரிய நபர் தான், ஒரு பெரிய அறிவாளி தான் யாரு, வலீத் இப்னுல் முகைரா. பல பகுதிகளிலிருந்தும் வலீத் இப்னுல் முகைராவிடத்திலே ஆலோசனை கேட்பதற்கு ஒரு கூட்டம் வருவாங்க. அந்த அளவிற்கு கவிதையில மட்டுமல்ல, ஒரு அறிவாளியும் கூட வலீத் இப்னுல் முகைராங்கிறவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விலை பேசுவதற்காக, உங்களுக்கு என்னென்ன தரோம், அப்படி தரோம், இப்படி தரோம், உங்க இதை நீங்க பரப்பாதீங்க அப்படின்னு என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விலை பேசுவதற்காக வேண்டி மக்கள் அனுப்பி வைக்கிறாங்க. யார? வலீத் இப்னுல் முகைராவை. வலீத் இப்னுல் முகைரா சென்று பேசிய வரலாறுகள் எல்லாம் தனி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு மத்தியில, யாரு, வலீத் இப்னுல் முகைராவுக்கு மத்தியில ஒரு இறை வசனத்தை ஓதுறாங்க. ஓத சொன்னது யாருதான்? வலீத் இப்னுல் முகைரா தான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் என்கிற இறை வசனத்தை ஓதுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு சில ஹதீஸ் ரிவாயத்துகள்ல வேறு ஆயத்துகள் என்றும் வருகிறது. இந்த ரிவாயத்து படி என்னது, பைஹகி இமாம் அறிவிக்கிற இந்த ஹதீஸ் படி இந்த ரிவாயத், இந்த ஆயத்து தான். அப்ப இதை அறிவித்த உடனே வலீத் இப்னுல் முகைரா பெருமானாரை பார்த்து சொல்றாரு, ஆயித், நீங்க திரும்பவும் மீட்டி ஓதுங்கிறாங்க. இப்ப ஆதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அந்த ஆயத்தை ஓதுறாங்க. அப்படியே வலீத் இப்னுல் முகைரா
அவர்களை அனுப்பி வைத்த கூட்டத்தை நோக்கி வராங்க. அவர்கள் அப்படியே சொல்ல போன செய்தியை சொல்லிட்டு அவரால் இந்த இறைவசனத்தை கேட்டுட்டு அதனுடைய இலக்கண சுவையை உணர்ந்து குடித்து பருகி ரசித்து அந்த கூட்டத்திடத்துல வராங்க. பார்க்கும்போது அபூஜஹல் சொல்றாரு, வலீதுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. முகத்துல ஒரு மாற்றம். வலீது பின் முகைராவை அழைத்து அந்த மக்கள் கேட்கறாங்க, அனுப்பி வச்ச அந்த காஃபிர்கள் கேட்கறாங்க, என்ன ஆச்சு போனீங்களே? உடனே இந்த வலீது பின் முகைரா சொன்ன வார்த்தை தான் நமக்கு இன்றைய பாடத்துடைய நோக்கம். அதாவது குர்ஆன் எந்த அளவிற்கு கவிஞர்களை எல்லாம் ஆச்சரியப்படுத்தியது இலக்கண இலக்கிய விஷயத்துல என்பதற்கு இது ஒரு சான்று. வலீது பின் முகைரா சொன்ன வார்த்தை பாருங்க என்னதுன்னா, வல்லாஹி மா ஃபீக்கும் ரஜுலுன் அஅலமு பில் அஷ்ஆரி மின்னி வலா அஅலமு பிரஜ்ஸிஹி வலா பிகஸீதத்திஹி மின்னி வலா பி அஷ்ஆரில் ஜின்னி. தொடர்ந்து சொல்றாரு, உங்களுக்கு தெரியும் இந்த ஊர்ல என்னை விட கவிதைகளை குறித்து அறிந்த ஒருவர் கிடையாது. கவிதைகளை இயற்றணும்னா இலக்கண இலக்கியத்தை கரைச்சு குடிச்சிருக்கணும். அவர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியும் இந்த ஊர்ல என்னை விட கவிதைகளை குறித்து அறிந்த ஒரு அறிஞர் வேற யாரும் கிடையாது. எல்லாம் எனக்கு கீழே தான். கவிதையுடைய அமைப்புகளை குறித்து அறிந்தவன், கவிதைகளை இயற்றும் முறையை குறித்து அறிந்தவன், இப்படி இலக்கண இலக்கியத்துல தேர்ச்சி பெற்றவன் என்னை விட இந்த ஊர்ல வேற யாரும் கிடையாது. அந்த அளவிற்கு நான் பெரிய ஆள், உங்களுக்கே தெரியும். ஆனால் வலீது பின் முகைரா சொல்லுகிறார், வல்லாஹி இன்ன லி கௌலிஹி அல்லதி யகூலு ஹலாவா வ இன்ன அலைஹி லத்வலாவா. தொடர்ந்து பெரிய வார்த்தைகளை சொல்றார். நம் சுருக்கமான முறையில சொல்றோம். அந்த குர்ஆன், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய அவர் சொன்ன அந்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை அது. அவர் கௌலிஹி அல்லதி யகூல், அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையில ஒரு விதமான ஒரு சுவை இருக்கிறது, அதில் ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கிறது. கவிஞனாக இலக்கண இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு கவிஞனாக நான் சொல்லுகிறேன், இன்னஹு லயஅலு வமா யுலா, அது உயர்ந்து கொண்டே தான் செல்லும், ஒருபோதும் அது தாழ்வு நிலைக்கு செல்லாது என்று குர்ஆனினுடைய இறை வசனங்களில், அந்த குர்ஆனினுடைய வசனங்களில் உண்டான இலக்கண இலக்கிய சுவையை கண்ட ஒரு பெரிய தேர்ச்சி பெற்ற அறிஞர் காஃபிர் சொன்ன வார்த்தை, அது உயர்ந்து கொண்டேதான் செல்லும், அது ஒருபோதும் தாழ்ந்து போகாது. அந்த அளவிற்கு அதன் இலக்கண இலக்கியங்கள் மிக அற்புதமானது. நம்மால் சாதாரணமாக இயற்ற முடியாது என்ற அந்த கவிஞர்களால், அன்றைய காலத்திலே உண்டான தேர்ச்சி பெற்ற கவிஞர்களால், இலக்கண இலக்கிய புலமை படைத்த கவிஞர்களால் கூட வியந்து பாராட்டப்பட்ட ஒன்றுதான் இறைமறையுடைய அந்த வசனங்கள் என்பது. அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை வசனத்தை மிக அற்புதமான முறையிலே இலக்கணம் நிறைந்ததாக பெரும் பெரும் கவிஞர்களும் வியந்து பார்க்கிற, பெரும் பெரும் கவிஞர்களும் தங்கள் வாளை சுருட்டி கொள்ளுகிற அளவிற்கு உண்டான ஒரு சவால் விடக்கூடிய ஒரு வேதம் தான் இறைமறை வேதம், அதனுடைய வசனங்கள் என்பது. அப்படிப்பட்ட அந்த இறை வசனங்கள் இலக்கணத்தோடு இந்த அளவிற்கு தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. அந்த இறைமறையுடைய வசனங்களைத்தான் நாம் இன்றைய பாடத்துல நாம பார்க்க இருக்கிறோம். எப்படி இலக்கணத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், தர்கீப் ரீதியாக இஅராபை வைத்து நாம பார்க்க இருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சு ஸாபிஉ வல் இஷ்ரூன், 27வது பாடம். இந்த கிதாபினுடைய வரிசையில் 27வது பாடம். மினல் குர்ஆனில் கரீம், இறை சங்கையான குர்ஆனிலிருந்தும். அப்படின்னா என்னது? இந்த பாடம் குர்ஆனினுடைய வசனங்களை குறித்து, அதை பற்றிய அதில் உண்டான இலக்கணத்தை தான் நமக்கு பார்க்க இருக்கிறோம். அதனாலதான் மினல் குர்ஆனில் கரீம், சங்கையான திருக்குர்ஆனிலிருந்து, குர்ஆனிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். அப்படியே ஹபர் முகத்தமா வச்சுட்டு அல்லாஹு இனி வரக்கூடிய இறை வசனங்களை எல்லாம் முபத்ததாவாக நாம் ஆக்கலாம். இந்த வசனங்களாகிறது திருக்குர்ஆனிலிருந்து உள்ளதாக இருக்கும் என்று வைக்கலாம். அல்லது இந்த 27வது பாடமாகிறது மினல் குர்ஆனில் கரீம், திருக்குர்ஆனிலிருந்தும் உள்ளதாக இருக்கும், சங்கையான குர்ஆனிலிருந்தும் உள்ளதாக இருக்கும் என்றும் வைக்கலாம். ஆக மொத்தம் இந்த 27வது பாடம் என்பது குர்ஆன் ஷரீஃபினுடைய உதாரணங்கள் நமக்கு சொல்லி தரப்போறாங்க. அதுல முதலாவதாக பாருங்க, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த்.
அப்போ இன்றைய பாடத்துடைய துவக்கமான வரி இதுதான், இறை வசனம். இதுவரை நாம பார்த்தது சாதாரண வரிகள், இமாம்களால் எழுதப்பட்ட வரிகள். இனி நாம பார்க்க இருப்பது எல்லாமே திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய இறை வசனங்களை பார்க்க இருக்கிறோம். அப்ப நாம பார்த்த இந்த முதல் ஆயத் என்பது என்னது? நமக்கு தெரியும், ஆயத்துல் குர்சியுடைய குர்ஆனினுடைய சிறப்புமிக்க வசனங்களில் ஒன்றுதான் ஆயத்துல் குர்சி என்பது. இதன் சிறப்புகளை பற்றி பேசணும்னாலே ரொம்ப நேரம் பேசலாம் நம்ம. அந்த வரிசையில அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் பொருள் பார்க்கிறோம். அல்லாஹு ஆகிறவன், லா இலாஹ இல்லாஹு, லா இலாஹ வணங்கப்படக்கூடிய எந்த கடவுளும் இல்லை, இல்லாஹு அவனை தவிர, எவனை தவிர? அல்லாஹுவை தவிர. அப்ப லா இலாஹ, இலாஹன எனது மஅபூதுன்னு அர்த்தம், வணங்கப்படக்கூடியவன். அப்ப வணக்கத்திற்கு உரியவன் நம்ம சொல்லுவோம். வணக்கத்திற்கு உரியவன், வணக்கத்திற்குரிய நாயன் எவனும் இல்லை, இல்லாஹு அவனை தவிர, அல்லாஹுவை தவிர. அல்லாஹு ஆகிறவன் அல் ஹய்யூ, எப்பொழுதும், அதாவது என்றென்றும் ஜீவித்திருப்பவனாக இருக்கின்றான், உயிருள்ளவனாக இருக்கிறான். அல் கையூம் என்றென்றும் நிலைத்திருப்பவனாக இருக்கிறான், அதாவது இருப்பவனாக இருக்கிறான். லா தஅஹுதுஹு, அகதன எடுக்குதல்னு அர்த்தம். இங்க நம்ம பிடிக்காதுன்னு, பீடிக்காதுன்னு வைப்போம். அவனை பீடிக்காது. லா தஅஹுதுஹு, அவனைனா ஹூ லமீர் யாரு? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. அல்லாஹுவை பீடிக்காது. சினத்துன் எந்த ஒரு சிறு தூக்கமும், வலா நௌம் எந்த ஒரு தூக்கமும், இன்னும் எந்த ஒரு தூக்கமும் அவனை பீடித்து கொள்ளாது. நௌம்னா பெருந்தூக்கம், சினத்துன்னா சிறு தூக்கம்னு சொல்லி தருவாங்க. அப்ப அல்லாஹ் எப்பொழுதும் ஜீவித்திருப்பவன், எப்பொழுதும் நிலைத்திருப்பவன். அவனுக்கு ஒருபோதும் சிறு தூக்கமோ உறக்கம் என்பது அவனுக்கு கிடையாது, அவனை பிடித்து கொள்ளாது. லஹு அவனுக்கு இருக்கின்றது. யாருக்கு? ஹூ லமீர் யாரு? அல்லாஹ். அல்லாஹிற்கு இருக்கின்றது. லஹு மாஃபிஸ் ஸமாவாதி, வானங்களிலே உள்ள ஒன்றாகிறதுனா ஒரு ஆட்சி ஆகிறது, என்ன வேணா வைக்கலாம். அதான் வானங்களிலே உள்ள ஒன்றாகிறது. வமாஃபில் அர்தி, இன்னும் பூமியிலே உள்ள ஒன்றாகிறது அவனுக்குரியதாகவே இருக்கின்றது. இப்ப வானம் பூமிகளிலே உண்டான அதிகாரமும் ஆட்சியும் எல்லாம் அவன் வசம் உடையது என்று இந்த இறைவசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப இந்த இறை வசனங்களுக்கு நாம அர்த்தங்களை பார்த்துட்டோம். இப்ப நாம தர்கீபு பார்ப்போம். அல்லாஹு என்பது எனது முபுத்ததா. முபுத்ததாவுக்கு ஹபரு லா இலாஹ இல்லாஹு, இந்த ஜும்லாவும் ஹபர். அல் ஹய்யு இதுவும் ஹபர். அல் கய்யூமு இதுவும் ஹபர். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம் இதுவும் ஹபர். லஹு மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த் இதுவும் ஹபர். இப்படி அல்லாஹுங்கிற ஒரு முபுத்ததாவுக்கு இத்தனை ஹபர்களை நாம வைக்கலாம். இங்க வரக்கூடிய லா தஅஹுது என்ற இந்த ஜும்லா, லஹு மாஃபிஸ் ஸமாவாத்திங்கிற ஜும்லாக்களை நாம முஸ்தனிஃபத்தாக, அதாவது புதுமையானதாக ஆக்கலாம். இருந்தாலும் ஹபராக்கி சொல்வதும் கூடும். அப்படிதான் தப்சீர்கள் நமக்கு சொல்லி தராங்க. பாருங்க, அல்லாஹு என்பது முபத்ததா, லா இலாஹ இல்லாஹு ஜும்லா ஹபர். ஜும்லா ஹபர்னா முபத்ததாவை பார்த்து மீளக்கூடிய லமீர் ஹுவ. சரி பாருங்க, இப்ப லா இலாஹ, லா என்பது ஹர்ஃபு தபிரிஆ, இலாஹ என்பது லாவினுடைய இஸ்மு. லாவுடைய ஹபர் போக்கப்பட்டிருக்கு, மௌஜூதுன் அப்படின்னு அங்க இருக்கும், அது போக்கப்பட்டிருக்கு. இல்லா ஹர்ஃப் இஸ்திஸ்னா. ஹுவ என்பது எங்கிருந்து பதில்? போக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்மு, அதாவது மௌஜூதுன் என்பதினுடைய லமீரிலிருந்து பதில் தான் ஹுவ என்ற இந்த முன்ஃபசில் மர்ஃபூஆன லமீரு. சரி பாருங்க, அல் ஹய்யு ஹபரு சானி, இரண்டாவது ஹபர். அல் கய்யூமு மூன்றாவது ஹபருன் சாலிசுன் மூன்றாவது ஹபரு. லா என்பது எனது ஹர்ஃபுன் நஃபி. தஅஹுது ஃபிஇல் முதாரி. ஹூ மஃஊல், ஹூ லமீர் அல்லாஹ்வை நோக்கி மீளு. சினத்துன் தஅஹுது உடைய ஃபாயில். வாவ் ஹர்ஃபு அத்ஃபு. லா என்பது நிறைய தப்சீர்கள் சொல்லி தராங்க. ஒரு தப்சீர் படி லா என்பது ஜாயிதா.
நௌமுன் என்பது மஅத்தூஃப் எங்க அத்துப்பு செய்யப்படுது, சின்னத்துன்ல அத்துப்பு செய்யப்படக்கூடியது. இந்த வரக்கூடிய இடையில வரக்கூடிய லா என்பது ஜாயிதா. குரான்ல ஜாயிதாவான எழுத்துக்கள் வருது அப்படின்னா அது வெறுமனே வராது. லி தஅகீதின் நஃபி. தஃப்சீர்கள சொல்லித் தராங்க. குரான்ல இங்க வந்திருக்கிற ஜாயிதா என்பது நஃபியை உறுதிப்படுத்துவதற்காக வந்தது. ஏன்னா குர்ஆனுங்கிறது ரொம்ப சுருக்கமாக நிறைய அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வேதம். அதுல ஜாயிதாவான வார்த்தைகள்ங்கிறது என்ன இல்ல, தேவையில்லை. அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான் அப்படின்னா நிறைய அர்த்தங்கள் அந்த ஜாயிதாவிற்கு உள்ள இருக்கும். அந்த அடிப்படையில இமாம்கள் சொல்லித் தராங்க. இங்க வந்த ஜாயிதாவான லா என்பது லி தஅகீதின் நஃபி, மேல வந்த நஃபியுடைய மானாவை உறுதிப்படுத்துவதற்காக என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படிதான் தர்கீப் பாருங்க. அடுத்து லாம் ஜாரு ஹூ மஜ்ரூரு, ஹூ லமீர் அல்லாஹுவை நோக்கி மீளுது. இந்த லாமுடைய போக்கப்பட்டிருக்கக்கூடிய தாழ்லுக்கு தான் ஹபர் முகத்தம். மா என்பது முபத்ததா முஅக்கர் மௌசூல். ஃபி ஜாரு அஸ்ஸமாவாத்தி மஜ்ரூரு. மௌசூல்னு வந்தா ஸ்விலா வரணுமே. இந்த ஃபீயுடைய தாழ்லுக்கு இங்க போக்கப்பட்டிருக்கு இஸ்தகர்ரன்னு. அதுதான் அதுல இருக்கக்கூடிய லமீர் தான் அதுல இருக்கக்கூடிய லமீர் தான் இது அந்த ஜும்லா தான் ஸ்விலா மாவுடைய. வாவ் ஹர்ஃப் அத்ஃபு. மா என்பது மாத்துஃப் எங்க இந்த மால் அத்ஃப் செய்யப்படுது. மௌசூல். ஃபி ஜாரு அல் அரதி மஜ்ரூரி. ஃபீயுடைய போக்கப்பட்ட தாழ்லுக்கு சேர்ந்துதான் மாவினுடைய ஸ்விலா. சரி பாருங்க, இஸ்தகர நீங்க இருக்கீங்க. இப்போ இதனுடைய யாராவை நாம பார்க்க போறோம் வாங்க. அல்லாஹு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. லா ஹர்ஃபுன் லாம் லாமு தப்ரி, அதாவது ஜின்ஸை நபி செய்யக்கூடிய லா. இது சுகுன் மீது மபனியான ஹர்ஃபு. இலாஹ என்பது என்னது? இலாஹ என்பது ஃபத்ஹின் மீது மபனியானது. இது நஸ்பினுடைய மஹல், காரணம் லாவுடைய இஸ்முங்கிறதுனால இது ஃபத்ஹின் மீது மபனியான இஸ்மிங்க. ஹபர் போக்கப்பட்டிருக்கு. இல்லா இதுவும் ஹர்ஃபு தான். சுகுன் மீது மபனியான ஹர்ஃபு இல்லா. ஹுவ என்பது ஃபத்ஹின் மீது மபனியான லமீரு மஹல்லு ரஃபை. காரணம் எங்கிருந்து பதில்? இது இஸ்மிலிருந்து, லாவோட இஸ்மிலிருந்து பதிலுங்கிறதுனால இது மஹல்லு ரஃபைனுடைய மஹல்ல இருக்கின்றது. சரி பாருங்க. அல் ஹய்யு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. அல் கையூமு இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படுகின்றது. லா சுகுன் மீது மபனியான ஹர்ஃபு நஃபி. தஅஹுது லம்மத்தை கொண்டு ரஃபை, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. ஹூ என்பது லம்மின் மீது மபனியான லமீரு. இது நஸ்பினுடைய மஹல், காரணம் அது மஃஊலு. சினத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மபனி ஃபதஹின் மீது. லா இதுவும் சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுன், இங்கே ஜாயிதா. நௌமுன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படுகின்றது. அடுத்து லஹு லாம் ஹர்ஃபுல் ஜர். லாம் கஸ்ர் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர். ஹூ என்பது லம்மின் மீது மபனியான லமீரு, ஜருடைய மஹல் இங்கு, காரணம் மஜ்ரூருங்கிறதுனால. மா என்பது சுக்கூன் மீது மபனியான இஸ்ம், இது மௌசூலான இஸ்ம். ஃபி சுக்கூன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அஸ்ஸமாவாத்தி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படுகிறது. வாவ் ஃபதஹன் மீது மபனியான ஹர்ஃப் அத்ஃப். மா சுக்குன் மீது மபனியான இஸ்மு, மௌசூலான இஸ்மு. ஃபி சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல் அரதி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படுகிறது. அடுத்து பாருங்க. ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸப்பிரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. ஹுவ அல்லாஹு ஆகிறவன், அவன் ஆகிறவன் யாரு? அல்லாஹு ஆகிறவன். அல்லாஹு அல்லாஹாக இருக்கிறான். அல் ஹாலிகு படைக்க கூடியவனான், படைப்பாளனாக இருக்கிறான். அல் பாரிஉ பாரினால அதை நான் ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், படைப்பவன் அர்த்தம். அல் முசப்பிரு உருவமளிப்பவனாக இருக்கிறான். லஹு அவனுக்கு இருக்கிறது. அல் அஸ்மா உல் ஹுஸ்னா அழகிய திருநாமங்களாகிறது அவனுக்கு இருக்கின்றது. பாருங்க, ஹுவ என்பது முபத்ததா, அல்லாஹு ஹபரு, அல் ஹாலிகு என்பதும் ஹபரு,
அல் பாரி உ என்பதும் ஹபரு, அல் முசவ்விரு என்பதும் ஹபரு, அல்லது அல்லாஹு என்பதை நாம் ஹபராக்கிட்டு அடுத்து வரக்கூடியவைகளை சிஃபத்தாக வைக்கலாம். நம்ம வைக்கிற தர்கீபை பொறுத்துதான். பாருங்க, லஹு லாம் ஜாரு ஹு மஜ்ரூரு, லாமுடைய போக்கப்பட்ட தாலுக்கு தான் ஹபர் முகத்தம். அல் அஸ்மா உ முபத்ததா மௌசூஃப் முஅக்கர், அல் ஹுஸ்னா சிஃபத்து. இப்ப பாருங்க, ஹுவ என்பது ஃபதஹின் மீது மப்னியான லமீர் இஸ்மு, ரஃபினுடைய மஹல்லு, காரணம் என்ன, அது முப்ததா. அல்லாஹு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ, அல் ஹாலிகு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ, அல் பாரிஉ லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ, அல் முசவ்விரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. இந்த மூன்று இஸ்முகளை நாம அல்லாஹுங்கிற ஹபருக்கு சிஃபத்தாகவும் வைக்கலாம். அப்போ பதில், அப்போ தாபி என்ற அடிப்படையில இவைகளுக்கு யாரா வரும், அல்லாஹுக்கு ரஃபனால இவைகளுக்கு ரஃபா. இல்லை இவைகளையும் ஹபரு இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஹபர்னு வச்சால் இவைகளுக்கு எனது தாபி என்ற அடிப்படையில் அல்ல, ரஃபா லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் எனது முபத்ததா என்றும் ஒரு கருத்து இருக்கு. இல்ல அதே மாணவி தான் இதற்கு ஆமில்ங்கிற கருத்தும் இருக்கு. அது வேற சட்டம். நம்ம தர்க்கி வைக்கிறத பொறுத்து யாராபுகள் கொடுக்கப்படும். லாம் என்பது எனது கசிர் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு, ஹூ என்பது லம்மின் மீது மப்னியான இஸ்மி, இங்க ஜருடைய மஹல், காரணம் அது மஜ்ரூர். அல் அஸ்மா உ லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. அல் ஹுஸ்னா என்பது என்ன, அலிஃபின் மீது முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ செய்யப்படுகிறது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடம் இத்தோடு நிறைவு பெறுகிறது. இங்க நாம 2 ஆயத்துகள், ஆயத்துல் குர்சியுடைய ஒரு சிறிய ஒரு பகுதியையும் இன்னொரு ஆயத்தையும் நாம பொருள் தர்கீபு இஅராபை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலக்கணத்தினுடைய எல்லா காரியங்களையுமே குர்ஆன் வழியாக சொல்லி கொடுக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்படிப்பட்ட பரக்கத்தான இறை வசனங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய பாடங்களிலும் அந்த இறை வசனங்களை பற்றியது தொடரும் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.